உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். தூத்துக்குடி, நெல்லை, தென்காசி, விழுப்புரம், தஞ்சை, திருச்சி மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை. புதுச்சேரியிலும் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம், விருதுநகர் மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிப்பு. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. நெல்லை கேடிசி நகர், பர்கேட் மாநகரம் உள்ளிட்ட பகுதிகளில் முழங்கால் அளவுக்கு மழை நீர் தேங்கியது. அம்பை திலகர்புரம் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பொதுமக்கள் அவதி. அதிகபட்சமாக மாஞ்சோலை ஊத்து பகுதியில் 50 சென்டிமீட்டர் மழை பதிவு. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொட்டிய கனமழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம். மெயின் அருவி முன்னிருந்த நடை மேம்பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் பரபரப்பு. சங்கரன் கோயிலில் 2வது நாளாக விடிய விடிய கொட்டி தீர்த்து வரும் கனமழை. சங்கர நாராயணர் கோயிலுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பக்தர்கள் சிரமம். முழு கொள்ளளவை நோக்கி செல்லும் செம்பரம்பாக்கம் ஏரி காலை 8 மணிக்கு முதற்கட்டமாக 1000 கன அடி உபரி நீர் திறக்கப்படுகிறது. பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் அளவு அதிகரிப்பு. 5000 கன அடியாக இருந்த நீர் திறப்பு தற்போது 12000 கன அடியாக உயர்வு. திண்டுக்கல்லில் 4 மாடிகள் கொண்ட சிற்றெலும்பு முறிவு மருத்துவமனையில் பயங்கர தீ விபத்து. கடும் புகை மூட்டத்தால் லிப்டில் இருந்த 6 வயது சிறுமி உட்பட 6 பேர் மூச்சு திணறி உயிரிழந்த சோகம். தீ விபத்து நடந்த சிட்டி தனியார் மருத்துவமனையிலிருந்து நோயாளிகளை உயிரை பணயம் வைத்து மீட்ட தீயணைப்புத்துறை. கண்களை தெரியாத அளவுக்கு கரும்புகை சூழ்ந்த நிலையிலும் விரைந்து மீட்டனர். மருத்துவமனையில் தீ விபத்து நேரிட்டதும் பலரும் அலறியடித்து ஓட்டம். தீ விபத்து பற்றிய திக் நிமிடங்கள் குறித்து நோயாளியின் உறவினர்கள் கதறல். ஐசியூல இருந்தவங்கலாம் ஓடிட்டாங்க சார். இந்த சருவ பாதையில் வந்தோம்னா அவனும் பிடிக்க முடியல, நானும் பிடிக்க முடியல. வண்டி ஓடுது அது வாட்டில். அப்படியே எப்படியோ பிடிச்சி இறங்கி கீழே வந்ததுமே இன்னொருத்தவங்க தூக்கி அந்த டிசரில்
சிட்டி மருத்துவமனையிலிருந்து மீட்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதி. 3 நோயாளிகளுக்கு வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல். நோயாளிகளை நேரில் சந்தித்து அமைச்சர் ஐ. பெரியசாமி சக்கரபாணி ஆறுதல். திண்டுக்கல் சிட்டி மருத்துவமனை மேலாளர் உட்பட 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை. மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இன்று மாலை மகா தீப திருவிழா. கருவறை முன்பு அதிகாலை பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் திரளான பக்தர்கள் தரிசனம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.